ராதிகாவுக்கு இது 2வது கல்யாணம். ஆனால் சரவணனுக்கு இது தாங்க முதல் கல்யாணம். அவங்களோட பாஸ்ட் பற்றி அவருக்கு நல்லாவே தெரியும். அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாரு. ஏன் தெரிஞ்சுக்கணும்ல? ராதிகாவுக்கும் அந்த கேள்வி இருந்துச்சு. வாங்க, நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்குது தமிழ் ஆடியோ கதைகள். நான் உங்கள் ஆர்ஜே ஹரிஷ். ராதிகாவோட ஃபர்ஸ்ட் மேரேஜ் கொஞ்சம் காலம் தான் நீடிச்சிச்சு. அண்ட் அது முடிஞ்சு ரொம்ப காலம் ஆயிடுச்சு. அவங்களோட இள வயதிலேயே அந்த கல்யாணம் நடந்து அது முறிவும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களோட கரியரை பில்டு பண்ணி ஒரு நார்மல் லைஃபாக ஒரு வேலை பார்க்கக்கூடிய ஒர்க்கிங் உமன் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டு வராங்க. யாராச்சும் வரணும், நம்மளை வந்து காப்பாற்றணும்னு அவங்க வெயிட் பண்ணிட்டு இல்லை. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே சரி, லெட்ஸ் பி ஓப்பன் அபவுட் இட். செகண்ட் மேரேஜ்க்கு நம்ம ரெடி. நம்ம வந்து வாழ்க்கையை இன்னும் வாழ வேண்டியதுக்கு நிறையா இருக்குது. இங்கேயே நம்ம ஃபஸ்ட் மேரேஜில் நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு அவங்க முடிச்சுக்க விரும்பலை. ஸோ ஓப்பன் ஃபார் செகண்ட் மேரேஜுங்கிற ஒரு மனநிலையில் தான் அவங்க இருக்கிறாங்க. பட் வந்து கேட்கக்கூடிய நிறைய பேர் எடுத்த உடனே ஒரு கேள்வி காமனாக கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி கேள்வி எல்லாருமே அதான் கேட்குறாங்க. வாழ்க்கை அப்படியே முதல் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நின்று போயிடாதில்ல. இன்னொரு கல்யாணம் பண்ணணுன்னு முடிவெடுத்து அதுக்கு ஓப்பனாக இருந்த ராதிகாவுக்கு பாசிட்டிவாக எந்த ஒரு கேள்வியும் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற ஃபர்ஸ்ட் மெசேஜாக சரவணன் கிட்டேருந்து வந்துச்சு. அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் பயமும் வந்துச்சு மனசில். சரி, இந்த பயத்தை எப்படி போக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. இவர் உடனே ஒத்துக்கிறாரு. பட் அதுக்கு முன்னாடி ஏன் ஒத்துக்கிறாருன்னு நான் தெரிஞ்சுக்கணுமா? ஸோ ஒரு காஃபி ஷாப்பில் மீட் பண்ணலான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்காத ஒரு மனுஷன்தான் நம்ம சரவணன். ஆனால் ராதிகாவுக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆயிருக்குன்னு சொன்னோம்ல, அது அவருக்கு ஆரம்பத்திலே தெரியும். அது தெரிஞ்சு தான் இன்ஃபேக்ட் அவர் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இவங்க அம்மாவுக்கு மெசேஜ் பண்ணியிருக்காரு. அண்ட் அவங்க அம்மா ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமும் ராதிகா அந்த மாதிரி உங்களை ஒரு முறை பார்க்கணுன்னு நினைக்கிறா, இதை அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி ஸோ மீட் பண்ணணுங்கிறாப்புல அப்படின்னு அவங்க அம்மா சொன்னதுக்கப்புறம் நடக்கக்கூடிய அந்த காஃபி ஷாப் அந்த நாள் மாலை 5:30 மணிக்குங்க. ராதிகா முதலே போய் ரீச் ஆயிடுறாங்க. ஒரு துளி பயம் கலந்த கேள்வி இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா அவங்க கடந்து வந்த பாதை அந்த மாதிரி நிறையா பேர் விதவிதமாக ஒரே கேள்வியை தான் கேட்டாங்க அவங்க வாழ்க்கையில். பட் இவர் கேள்வி கேட்காம ஒரு விஷயத்த செய்கிறாரு, ஓகேங்கிறாரு. அப்படிங்கிறதுனால அந்த ஒரு பயம், அந்த ஒரு கேள்வியோட அவங்க உட்காந்துருக்கும் பொழுது உள்ள சரவணன் வராரு. அதோட ஹாய்ங்க அப்படின்னு க்ரீட் பண்ணிவிட்டு அங்கே உட்கார்றாரு. ஆர்டர் சொல்லிட்டிங்களா அப்படிங்கிறாரு. இல்லை, நீங்கள் வரட்டும்னு வெயிட் பண்ண அப்படின்ட்டு ராதிகா சொல்ல. ஓகே, காஃபி ஓகேவா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு. எஸ் அப்படின்னு. சரி, ஓகே. ஸோ கேஷுவலாக அந்த காஃபி ஆர்டர் சொல்லிவிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. எப்படி போகுது வேலை, உங்கள் ஒர்க் லைஃப் எப்படி எல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்குறாரு சரவணன். ரொம்ப ப்ரெஷராக இருக்குமா, எப்படி போயிட்டுருக்குது, எங்கே என்ன மாதிரி, எவ்வளோ வருஷமாக அந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கலாம் ரொம்ப கேஷுவலாக கேட்குறாரு. அண்ட் அவரோட ஃபேமிலியை பற்றியும் சில வார்த்தைகள் சொல்கிறாரு. நேரில் பார்க்கணுன்னு சொன்னீங்கன்னு சொன்னாங்க அவங்க அம்மா. சொல்லுங்கள் ராதிகா, நீங்கள் பேசுங்க, ஐ வாண்ட் டு ஹியர் யூ அப்படிங்கிறாரு. அப்போ உங்களுக்கு என்கிட்ட கேட்க எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க ராதிகா. சரவணன் சிரிச்சுட்டு இல்லையேங்க, என்ன கேட்கணும் அப்படிங்கிறாரு. முதல் கல்யாணம் ஏன் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்க விருப்பம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. நிதானமாக அதுக்கு சரவணன் பதில் சொல்கிறாரு. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் உங்களோட ப்ரீவியஸ் மேரேஜ் பற்றி சொல்லுங்கள், நீங்கள் சொல்லணும்னு நினச்சா மட்டும் சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. ராதிகா சொல்ல தொடங்குறாங்க. அவங்களுடைய முதல் திருமணம் எப்படி தொடங்குச்சு, இத்தனைக்கும் அது ஒரு காதல் திருமணம். ஸோ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க, அண்ட் அந்த கல்யாணம் எப்படி கிராஜுவலாக மாறுச்சு, அவங்களோட எதிர்பார்ப்பை தாண்டி கல்யாணத்துக்கு அப்புறம் விஷயங்கள் எப்படி மாறுச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க அவங்களுக்கும் அந்த முன்னாள் கணவருக்கும். ஸோ அவங்க 2 பேருக்கும் மத்தியில் இருந்த வித்தியாசங்கள், வேறுபாடுகள் என்னென்னு புரிய ஆரம்பிக்குது. ஆனால் அந்த வேறுபாடுகளை திருப்பியும் 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டு இதை ஒர்க் அவுட் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பல முறை அவங்க எடுத்த அட்டம்ப்ட்ஸ் அதை பற்றியுமே டீட்டெயிலாக சொல்கிறாங்க. ஒரு 15 நிமிஷம் போயிட்டே இருக்குது, என்னென்ன நடந்துச்சுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ராதிகா. அண்ட் கடைசியில் அந்த முன்னாள் கணவரும் இவங்களும் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணாலும் நம்ம 2 பேருக்கும் இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லி செப்பரேஷன் இது ஒன்று தான் வழி, சரி விவாகரத்து பண்ணிடலாம்
அப்படின்னு ஒரு முடிவெடுத்து இவங்க வீட்லேயும் அவங்க வீட்லேயும் அந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணி கடைசியில் விவாகரத்துங்கிற ஒரு விஷயத்த எடுத்து சில வருடங்கள் கழித்து இன்றைக்கி இப்போது உங்கள் முன்னாடி இப்படி உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இடையில நிறைய பேர் என்னை விசாரிப்பாங்க சரவணன். எடுத்தோன்னே கேட்கக்கூடிய கேள்வி, ஏன் கல்யாணம் நின்று போச்சு, இல்லை ஏன் கல்யாணம் பாதியில் இப்படி வந்துட்டீங்க அப்படி தான் கேட்டிருக்காங்க. பட் உங்களுக்கு ஏன் அப்படி தோணவே இல்லை? ஏன்னா அது எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. எடுத்த உடனே எப்படி நீங்கள் இப்படி பாசிட்டிவாக ஒரு ஓகேங்கிற விஷயத்த எனக்கு சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ராதிகா அந்த ஒரு 15-20 நிமிஷம் முழுசாக உட்காந்து பொறுமையாக சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நிதானமாக கேட்டுக்கிட்டு இருந்த சரவணன் ஜட்ஜ்மெண்ட் எதுவுமே பண்ணாமல், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்தது எதையுமே மறைக்கலை ராதிகா, அண்ட் அதை பற்றி பேசும்போது கூட நீங்கள் யாரையும் குறை சொல்லலை. அதுக்கப்புறமும் வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, நீங்கள் நிறுத்தி வைக்கலை, கடந்து வர முயற்சி பண்ணியிருக்கீங்க உங்களால் முடிஞ்ச முயற்சியை. அண்ட் அதோட ஒரு பெரிய முயற்சியாக தான் நான் பார்க்குறேன் நீங்கள் 2வது திருமணத்தை பற்றி யோசிக்கிறது. அது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாரு. ராதிகாவுக்கு ஆச்சரியம். பிகாஸ் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த மாதிரி ஒரு பதில் வரும் இப்படி ஒரு மனுஷங்கிட்ட இருந்து அப்படின்னு. ஏன்னா அவருக்கு கல்யாணம், ஸோ அந்த ஒரு மனநிலை இருக்கும் அப்படின்னு நினச்சி தான். ஏன்னா அது அவங்க இருக்கும்னு நினைக்கிறத தாண்டி இவங்களை அப்ரோச் பண்ண எல்லா ஆண்களும் அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஈவன்தோ அவங்களுடைய வயசும் ஜாஸ்தியாக கல்யாணமாகாமல் பல வருடங்கள் ஆனாலும் அவங்களுடைய கேள்விகள் என்னமோ அவங்க இளமையாக இருக்க மாதிரியும் அவங்களுக்கு எல்லாம் புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த ஆட்டிடியூட் டோன்லேயே அவங்க பேச்சில் ஒரு வித்தியாசம் இருந்தது. இங்கே நம்ம சரவணன் கிட்ட அதை ராதிகா பார்க்கவே இல்லை. ஆச்சரியம் மட்டும்தான் அவங்களுக்கு நிறைஞ்சிருந்துச்சு சரவணன் பேசின பேச்சில். சின்னதாக தலையை மட்டும் அசைச்சு நம்ம அந்த ஓகேங்க ஆமாங்க சரிங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சின்னதாக தலையை அசைக்கிறாங்க ராதிகா. அசைச்ச பிறகு, உங்களுக்கு நான் டிவோர்ஸ்னு தெரியும், நான் ஒரு டிவோர்ஸின்னு தெரியும், ஆனால் நாளைக்கு நம்ம கல்யாணம் பண்ணி நம்ம 2 பேருக்குள்ளே ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் அப்போ என்னோடய ஃபர்ஸ்ட் மேரேஜ் எடுத்துகிட்டு பேச மாட்டிங்களே அப்படின்னு கேட்குறாங்க. இது எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் என்னோடய பாஸ்ட்டை எனக்கு எகென்ஸ்டாக யூஸ் பண்ணுவீங்களா, அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டீங்கள்ல அப்படின்னு ஒரு இன்டைரக்டாக அவங்களுக்குள்ள பயம். அதை ராதிகா கேட்குறாங்க. அதுக்கும் ரொம்ப மெச்சூர்டாக ரொம்ப அமைதியாக பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு சரவணன். ராதிகா, நம்ம 2 பேருக்கும் பிரச்சனைன்னு வந்தால் அது நம்ம 2 பேருக்கும் நடக்கக்கூடிய அந்த கல்யாணத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய விஷயங்களில் வரக்கூடிய ஏதோ ஒரு காரணம், அதை வச்சு தான் நான் பார்க்க விரும்புகிறேன். அதைத்தான் நம்ம பார்க்கணும் இல்லையா, அதுதான் சரி. உங்கள் பாஸ்ட்டை எடுத்துகிட்டு வர வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இருக்காது அப்படிங்கிறாரு. ஏன்னா நான் உங்களோட பாஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அதை தினந்தோறும் உங்களை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கல ராதிகா. அது முடிஞ்சிருச்சு இல்லையா, நம்மளுக்கு இன்னும் சில காலங்கள் இருக்குது வாழ்க்கையில். உங்கள் கூட அதை நான் வாழணும்னு நினைக்கிறேன், நீங்களும் அதுக்கான முயற்சி எடுக்கிறதுக்கு தான் இங்கே இன்றைக்கி நீ பார்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. கடைசியாக ஒரு கேள்வி ராதிகா கிட்டே இருக்குது. அப்போது என்னை பார்த்ததும் உங்களுக்கு இல்லை என்னை ஏன் உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு தயக்கத்தோட கேள்வி கேட்குறாங்க. உங்கள் கண்கள் அப்படின்னு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன், பட் அது ஒரு அப்ஜெக்டிஃபைடான விஷயமாயிரும். ஆனால் அதை தாண்டி நீங்கள் பேசுகிற விதம் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இப்படி காலம் பூரா ஒருத்தவங்க கூட பேசிட்டு என் வாழ்க்கையை நான் கடந்து போகணுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன நம்மளுக்கு காத்திருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்கள் இன்னும் பதிலே சொல்லலை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன வார்த்தைக்கு. பட் உங்களை மாதிரி ஒருத்தவங்க கூட எனக்கு அது பயணம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். யாரையும் நீங்கள் ப்ளேம் பண்ணவும் இல்லை, நினச்சா பண்ணியிருந்துருக்கலாம். 2 பேரும் ட்ரை பண்ணிங்கன்னு தான் நீங்கள் சொன்னீங்க உங்களோட கடந்த வாழ்க்கையை பற்றி பேசும்பொழுது இல்லையா. உங்களால் முடிஞ்ச எஃபர்ட்டை நீங்கள் போட்டிங்க, அவரோட சைட்லேருந்து அவரும் போட்டார். அப்படிங்கிறப்போ இது அதை தாங்க நான் சொல்கிறேன். நீங்கள் ஒளிவு மறைவு இல்லாமல் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நான் ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். பட் கண்டிப்பாக உங்கள் கண்கள் ஃபோட்டோ பார்த்தோன்னே அதை நான் மறைக்க விரும்பலைங்க, அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோதாங்க. ராதிகா சிரிக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் ரொம்ப நாள் ஆச்சு அவங்க இப்படி மனசால் அவங்க முகத்தில் ஒரு சிரிப்பை பார்த்து, அவ்வளோ அழகாக ஒரு சிரிப்பு. பட் உடனே எஸ் ஐ வில் மேரி யூ அப்படிங்கிற பதில் வரல ராதிகா கிட்டே இருந்து.
நான் வீட்டுக்கு போயிட்டு அம்மாவை பேச சொல்கிறேன் சரவணன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. சரவணனும் சரிங்க வேற அப்படின்னு கேட்குறாங்க. காஃபி நல்லா இருந்துச்சுன்னு ஒரு பதில் சொல்லிவிட்டு அந்த காஃபி ஷாப்பை விட்டு கிளம்புறாங்க ராதிகா. ஏங்க ஒரு காலத்தில் ஒரு பொண்ணுக்கு முதல் கல்யாணம் சரியாக அமையலைன்னா அவளோட வாழ்க்கையும் அங்கேயே முடிஞ்சிரும்னு நினச்ச காலம் இருந்திருக்கு. ஆனால் காலம் மாற மாற நம்ம வாழ்க்கையும் உறவுகளும் கொஞ்சம் வேறு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? ஒருத்தருக்கு ஏற்கனவே ஒரு வாழ்க்கை இருந்துச்சுன்னு அதனால் இன்னொரு நல்ல வாழ்க்கை இருந்துடக்கூடாதுன்னு எந்த ஒரு அர்த்தம் இல்லை. சில நேரம் முதல் வாழ்க்கை நமக்கு என்ன பிடிக்கலைன்னு சொல்லி கொடுக்கலாம். அடுத்த வாழ்க்கை நமக்கு உண்மையிலே என்ன வேணும்னு புரிய வைக்கலாம். எல்லாருக்கும் முதல் வாய்ப்பே சரியான வாய்ப்பாக அமையாதுங்க. ஸோ தயக்கம் வேணாம். எஸ் புரிஞ்சா சரி. ஆனால் அதுக்காக அடுத்த வாய்ப்பே கிடைக்கக்கூடாதுன்னு எந்த ஒரு விதியும் இல்லைங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. சரியா? இந்த நிகழ்வை பற்றி ஆர்ஜி ஹரிஷ் அவங்கக்கிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம தமிழ் ஆடியோ கதைகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வாரம் உங்களோட ஆர்ஜி ஹரிஷா நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.